தமிழகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சினிமா 2.2. ஒரு நாளும் பல சினிமா தகவலை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் வாங்க ஏகப்பட்டது இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். வெளியே அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கியூப் மாதிரி கூலாக ஒரு 4 கண்டென்ட் சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐஸ் கியூப் மாதிரி நான் ஐஸ்வர்யா ராய் பற்றியே கண்டென்ட் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. என்னன்னா, கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி 2010 வரைக்குமே சினிமாவில் ஆக்டிவாக இருந்தால் நம்ம ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு இப்போ கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் அப்படின்ற படம் மூலமாக நந்தினியா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நந்தினி கேரக்டரில் சும்மா அசத்திருப்பாங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். அப்படி இருக்கும்போது 15 வருஷமாக சினிமாவில் நடிக்காத ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பொன்னியின் செல்வன் மூலமாக மறுபடியும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த 3 வருஷம் பெரிய கேப் ஆயிடுச்சு. இருந்தாலும் மறுபடியும் பழைய உலக அழகிய திரும்பி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லும்போது, ஸோ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வந்துதா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ வலம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை வச்சு ரசிகர்கள் ஒரு பக்கம் இது படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஆட் ஃபிலிம் ஃபோட்டோ தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ போட்டோம், மறுபடியும் சினிமாக்குள்ளே வந்துருங்க மேம் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்களா சோஷியல் மீடியாவில். சினிமா உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வர விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, சினிமாக்குள்ள நடிகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ காதல், கல்யாணம், டிவோர்ஸ், மறுபடியும் காதல், கல்யாணம், இப்படியே ரிப்பீட் தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சினிமா வட்டாரம் இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே 2024க்கு போனோன்னா நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஆரம்பித்தாங்க. அவர் மட்டும் ஆரம்பித்தார், மொத்த திரையுலகமே டிவோர்ஸில் தான் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவர்களை டிவோர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கெனிஷா அவர்களை திருமணமா, ஐயோ அதை பற்றிலாம் பேசாதீங்க. ஸோ இவங்க 2 பேருமே லிவிங் டுகெதரில் இப்போ அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா ஃபங்க்ஷனும் சொல்ல வரேன். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ அரசியலில் குதிச்சிருக்கேன் நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படி சொன்னால் நான் என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா ஃபுல்லாக திறந்தாவே அவரை பற்றி தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸுப்பா, இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து இறங்கினது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் தீர்ந்தாலும் கூட, சரி எதுக்கு இப்போ நீ ஜெயம் ரவி அவர்களை சொல்லிட்டு இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. ஸோ இந்த திருமண நிகழ்வு அன்னைக்கு தான் ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா, கெனிஷா இருக்காங்களா நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய லவர், ஸோ இவங்க 2 பேரும் ஜெயம் ரவி அவர்கள் டெபியூவாக டைரக்ட் பண்ணுற படத்துக்கு ஒன்றா வந்திருக்காங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன இன்ஃபர்மேஷன்னா, இந்த பேரும் இப்போ மறுபடியும் இன்னைக்கு ஒன்றா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜெயம் ரவி அவர்களை தளபதி விஜய் ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் சோஷியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். ஸோ இருந்தாலும் கூட பர்சனல் லைஃப்பை யாருமே பேசாதீங்கப்பா. ஏன்னா இந்த கேள்வியை எந்த செலிபிரிட்டி கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்கிற ஒரே பதில் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்றது தான். ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் அது. சரி, ஓகே, அப்போ நம்ம ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுவோமா? ஸோ ஜனநாயகன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எச் வினோத் அவர்கள் ஏக்கனாரு இந்த வரைக்கும் அந்த படம் ரிலீஸுக்கு அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த ஜனநாயகன் படம் ஜனநாயகப்படியே இல்லப்பா அப்படின்னு ஒரு தரப்பு நிற்க, சென்சார் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய கட்டு. ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ஹைகோர்ட்டுக்கு போன பிறகு சரி இந்த படத்துக்கு எப்படியாவது நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வர அந்த விஷயத்த மேல்முறையீடு செய்கிறாங்க சென்சார் போர்டு. ஸோ இப்படியே இந்த பிரச்சனை தள்ளி போக இது வரைக்கும் ரிலீஸே ஆகாமல் போக, ஸோ இந்த படத்துக்கு ஒரு வழியாக எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் நிற்க, ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வர 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதா? சாச்சா, அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சென்சார் சர்டிஃபிகேட் தரப்போகிறாங்களாம். ஓ, சென்சார் சர்டிஃபிகேட்டாக 17ஆம் தேதி வரப்போதா? அப்போ படம் எப்போ ரிலீஸு? சட்டசபை தேர்தல் வருதில்ல, ஸோ கண்டிப்பாக இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் முடிஞ்சு
தளபதி விஜய் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த படத்துடைய ப்ரொடியூசர் டீம் வெயிட் பண்ணுறாங்களாம். சிதம்பரம் படிச்சிட்டனா அதை யாராலும் உங்ககிட்ட இருந்து பிடுங்கவே முடியாது அப்படின்ற டைலாக் கேட்டால் உங்களை எல்லாருக்கும் யார் ஞாபகம் வரா? உங்கள் எல்லாருக்கும் வெற்றிமாறன் ஞாபகம் வரலாம், ஒருவேளை தனுஷ் ஞாபகம் வரலாம். ஆனால் எனக்கு யார் ஞாபகம் வரா அப்படின்னா கென் கருணாஸ். ஸோ கென் கருணாஸை பார்த்து தான் தனுஷ் இந்த டைலாக்கே சொல்லுவார். ஸோ அசுரன் அப்படின்ற படம் மூலமாக கென் கருணாஸ் அறிமுகமாறாங்க சினிமாவில். நம்ம நடிகர் கருணாஸ் இருக்காருல்ல, அரசியல்வாதி, அவரோட பையன் தான் கென் கருணாஸ். ஸோ இந்த படத்தில் அசுரன் அப்படின்ற படத்தில் நடிகராக அறிமுகமானார்ல. ஆனால் இப்போ யூத் அப்படின்ற படம் மூலமாக நடிக்கிறது மட்டும் கிடையாது, இயக்குனராகவும் அறிமுகமாறாராம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துடைய அதாவது இந்த யூத் அப்படின்ற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் சம்பளமே வாங்காமல் இசையமைச்சிருக்காராம்ப்பா. ஸோ இதுதான் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யூத் அப்படின்ற படத்துக்கு ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம கென் கருணாஸ். அப்போ ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேரக்டர் வேணாம்ப்பா, எனக்கு வேற கேரக்டர் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கூட பண்ணலையா. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூத் அப்படின்ற படத்தில் இப்போ சோஷியல் மீடியா திறந்தாவே இந்த முட்டை கிளப்பி அப்படின்ற பாட்டு தான் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ யாரை பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போட்டுடுறாங்க இந்த பாட்டை வச்சு. ஸோ இப்போ யாரை பார்த்தாலும் ரீல்ஸ் போட்டுடுறாங்கன்னு சொன்னல. ஸோ இந்த இடத்துல நம்ம கென் கருணாஸ் யார்கிட்ட கேட்டு அவங்க ரிப்ளையே பண்ணலையோ அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போட்டிருக்காங்களாம்ப்பா. அப்படி இருக்க ஒரு இன்டர்வியூவில் நம்ம கென் கருணாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேட்டு முடியாதுன்னு மறுத்த ஹீரோயின்லாம் இந்த முட்டை கிளப்பி அப்படின்ற பாட்டுக்கு ரீல்ஸ் போடும்போது நான் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்னு அவரை பெருமைப்படுத்திக்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கடைசியாக அந்த ஹீரோயினை செலக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால், எஸ், சிறை அப்படின்ற படம் வந்ததில்ல, சூப்பர் ஹிட். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்திலே சூப்பர் படம்பா அப்படின்னு ரசிகர்களே கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நடித்தா அனிஷா. இந்த அனிஷா தான் ஏன்பா ரொம்ப சாதுவாக இருக்குமேப்பா இந்த பொண்ணு, இப்போ ரீல்ஸில் இப்படி கலக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சும்மா சாமிங்கான ஒரு ஹீரோயினா இந்த படத்தில் யூத் படத்தில் நம்ம கென் கருணாஸ்க்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நாசர், ராதிகா, வரலட்சுமி சரத்குமார் நடிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு டெபியூ டைரக்டராக தெலுங்குல அறிமுகமாறாங்க நம்ம வரலட்சுமி சரத்குமார் சரஸ்வதி அப்படின்ற படம் மூலமா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அடுத்த சீன் என்ன அப்படின்றதே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படத்தில் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்கான். ஸோ அது என்னன்றது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க நம்ம வரலட்சுமி அவர்கள். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 6ஆம் தேதியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் எதுக்கு இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் தமிழாக இருக்கலாம், ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா தெலுங்குல தான் பார்த்தாகணும். அப்போ தெலுங்கு புரியாதவங்க பார்க்காதீங்க, ஏன்னா தெலுங்குல மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே போடா பொடி படம் தானே ஞாபகம் வரும். தமிழில் தானே அவங்க அறிமுகமானாங்க. அப்படி இருக்கும்போது தமிழில் தானே படம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோவிட் டைமில் எங்கே போனீங்க? கோவிட் டைமில் அவங்களுக்கு கை கொடுத்தது தெலுங்கு சினிமா தான். அதனால் தெலுங்கு சினிமாவில் தான் நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை மறந்து தெலுங்கு போயிட்டாங்க. ஸோ தெலுங்குல இந்த சரஸ்வதி அப்படின்ற படம் போன வாரம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல வரவேற்பு தான் இருந்தாலும் தெலுங்கு தெரியாதே பார்க்க முடியாதுன்னு ரசிகர்கள் எல்லாம் கவலையில் இருக்காங்களாம். ஃபோனை திறந்தாவே இவங்களோட கல்யாண சம்பந்தமான செய்தி தான்ப்பா. அப்படி இருக்க விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனா இவங்களோட திருமணம் பார்த்தீங்கன்னா உதய்பூரில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஹைதராபாத்தில் ரிசப்ஷன். ஆஹா, சொல்லவா வேணும், இவ்வளோ செலிபிரிட்டிஸ், எங்கப்பா அவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. பாலிவுட்டில் ராஷ்மிகா மந்தனா அவ்வளோ படங்கள் நடித்தாங்க, ஆனாலும் பாலிவுட்டில் யாருமே வரலையே அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் அவங்களோட பூர்வீகமே கன்னடம் தானே, அப்படி இருக்கும்போது கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு இன்னொரு பக்கம் கவலைப்படுறாங்க. ஏன் நம்ம தமிழ் சைட்ல இருந்து எடுத்துக்கோங்க, கார்த்தி, ராதிகா சரத்குமார் இவங்களை தவிர வேற யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. இன்னொரு பக்கம் தெலுங்கு வட்டாரங்களே எடுத்துக்கோங்க, சிரஞ்சீவி வந்தாங்க, ராம்சரண் வந்தாங்க, அல்லு அர்ஜுன் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாலும் ஆமாம், முக்கியமான நடிகர் பாலகிருஷ்ணா ஏன் வரல அப்படின்னு இந்த மாதிரி வராதவங்க பற்றிலாம் கவலைப்படாதீங்க, வந்தவங்களை வச்சு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஏன் இவங்கெல்லாம் வரல அப்படின்னு கேள்வி சோஷியல் மீடியாவில் எழுந்திருக்கு. ஸோ அதுக்கான பதில் தேடி கண்டுபிடிச்சப்போ என்னன்னா, ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகொண்டா இவங்களோட பிஆர்ஓ மூலமாக தான் எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே அழைப்பு விடப்பட்டிருக்கான். ஸோ அப்படி இருக்க இந்த காரணத்தினால கூட பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் யாரும் இந்த திருமண நிகழ்ச்சியிலையோ இல்லை ரிசப்ஷன்லையோ கலந்துக்காதது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஜேடி ஜெரி இந்த 2 லெஜண்ட் டைரக்டர்ஸை வச்சு நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் லெஜண்ட் அப்படின்ற படம் கொடுத்தாங்க. இந்த படம் நல்ல வரவேற்பு தான். சரி, ஓகே, அப்படியே இவர் லீடர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குப்பா அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்ல, ஸோ இது அப்படியே
அவர் சீரியஸா எடுத்துக்கு அடுத்த படம் லீடர்னு டைட்டில் வச்சுட்டாரு. இந்த படத்தோட டீசர் இப்போ ரீசெண்டாக வெளியாயிருக்கு. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜனநாயகன் படத்தை பத்தி பேசணும்ல, இந்த ஜனநாயகன் படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தீப்பந்தத்தை கையில் வச்சிருப்பாரு. தளபதி விஜய் அதே பாணியில் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த லீடர் படத்துடைய டீசர்லயும் ஒரு தீப்பந்தத்தை கையில் வச்சிருக்காரு. ஆக ஜனநாயகன் படமும் இந்த லீடர் படமும் ஒரே நேரத்தில் வெளியாகுமா? அப்ப தளபதி விஜய் இடத்த நம்ம சரவணா பிடிப்பாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸோட தயாரிப்பில் ஹரிஷ் சங்கரோட இயக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதியா சேச்சா பவன் கல்யாண் காரு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கீங்க, அப்படியே டோலிவுட்டுக்கு போங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு காலில் அரசியல், இன்னொரு காலில் சினிமா அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பவன் கல்யாண் காரு அவர்கள் உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற படம் நடிச்சிருக்காரு இல்லையா? இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆமாம் மார்ச் 26 ரிலீஸ் ஆகுது. ஏன்னா தமிழ் படங்கள் எப்பயுமே சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகாது, அப்படியே போஸ்ட்பான்னு அடுத்த படமே ரிலீஸ் ஆகிடும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற சூழலில் தெலுங்குல எப்படி தெரியுமா இருக்கு, ப்ரீபோன் பண்ணுறாங்களாம். அப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையே. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சொன்னா அந்த டேட்ல ரிலீஸ் ஆகாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்றது இதுதான் ப்ரீபோன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பவன் கல்யாண் அவர்களோட படம் மார்ச் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா மார்ச் 19ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம்ப்பா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரீபோன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 19 அப்படி சொன்னா இந்த டேட்ல இன்னொரு முக்கியமான படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது யாருது? நம்ம யாஷ் அவர்களுடைய நடிப்பில் டாக்ஸிக் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய டீசர் வெளியாகி சச்சா அதை பற்றி பேசாதீங்கப்பா பயங்கர சர்ச்சை. ஸோ இருந்தாலும் கூட இந்த டாக்ஸிக் படத்தை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும்னு இளைஞர்கள்லாம் துடிக்கிறாங்களாம். ஏன்னா இந்த டீசரை பார்த்தவங்களுக்கு அது புரியும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ், இவங்க ரெண்டு பேருமே கிளாஷ். அப்படி இருக்கும்போது மார்ச் 19ஆம் தேதி ஒரு ஃபயர் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன்ல ஆரம்பிச்சு ஜனநாயகன் இடத்தை அடுத்து பிடிக்கிறவருடைய படம் வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இதை விட அதிகமான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது சினிமா 2.2. நன்றி.